கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு சஜஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 133 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி அனலைஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நான் என்னால் ஒரு 2 நாளாக வீடியோ வந்து போட முடியாமல் போச்சு. ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை, ஆல் டைம் ஹையிலேருந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இல்லையா? ஸோ இங்கே ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம பார்த்துருந்துருப்போம், அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். நம்ம அப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சா நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதாவது இந்த ஹை, இதோட ப்ரீவியஸ் ஹையையும் இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது இந்த கேண்டில். ஸோ அதாவது நேற்று க்ளோஸ் ஆன கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 25,926 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்படி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்? ஒன்று கீழே வருமா? ஓகே, நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இப்போ பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நம்ம 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த கேண்டிலை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையையும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நிஃப்டி அதாவது 25,658 அப்படின்ற இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேண்டில் வந்து ஹெல்த்தியான ஹேண்டிலாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் இருந்து இப்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும், அதாவது நிஃப்டி என்ன ஆகும்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கூட ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே கூட அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம், ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாலுமே கூட ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு ரிஜெக்ஷன் தெரிஞ்சிருந்தனால இதுலேயும் ஒரு ரீடெஸ்ட் வரலாம். ஸோ ஆல் டைம் ஹைக்கு இந்த ஜோன் இந்த 57,521 அப்படின்றது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இது ப்ரீவியஸ் ஹைன்னு இப்போ நம்ம சொல்லலாம். அதாவது இதான் ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அதனால் இந்த ஆல் டைம் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 51,300. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதாவது நம்ம டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணும். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சைட்வேஸ் போகலாம், இல்லை கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, எது எப்படியோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியும் கூடிய சீக்கிரமே என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையையும் ஹிட் பண்ணும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஓகே, நம்ம டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாப் கெய்னர் ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 7% வந்து ஒரே நாளே உங்களுக்கு என்ன இருக்குது போயிருக்கு. அதே சமயம் ஸோ நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போதா அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி டேஸில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது அதாவது சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தது கரெக்டாக இங்கேருந்து ஸோ இந்த 68 அப்படின்ற அந்த ரேஞ்சிலேருந்து கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை ஹிட் பண்ணலாம். ஸோ அப்படி டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட டிசிஷனை எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஏத்தர் எனர்ஜி. இந்த ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்றுக்கு ஒரு 4% வந்து என்ன இருக்குன்னா புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பிரேக் அவுட்னு கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் 63% இது வரைக்கும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் மேலே போகிறதுக்கான ஒரு பையிங் ப்ரெஷரோட தான் இந்த ஸ்டாக் இன்னும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் எங்கே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஒன்று பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4% என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர்களில் இதுக்கும் ஒன்று. இது நம்ம கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு 32% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த அந்தளவுக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கு ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இன்னும் ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கு ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம அதாவது ஜூனில் கொடுத்துருந்தோம், ஜூனுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு சைட்வேஸில் எவ்வளோ நாள் போயிருக்குன்னு பார்த்தீங்களா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ கிட்டத்தட்ட 5 மாதம் ஒரு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததில் இருந்தே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட்னு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது கொடுத்துருந்தோம். ஆமாம். ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு இது ஒரு கன்சாலிடேட் ஜோனில் எந்த அளவுக்கு நம்ம அதாவது இன்வெஸ்டரோட பொறுமையெல்லாம் சோதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டாக் லாஸ்ட்டு 2 டேஸாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2-3 டேஸில் உங்களுக்கு 14% வந்து என்ன இருக்குன்னா ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் ஃபர்தர் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகும், இனிமேல் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. லாஸ்ட் 3 கேண்டிலில் 2 கேண்டில் வந்து ஒரு 14% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கும். இந்த இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு அது முக்கியமாக நான் நிறைய சொல்லி இருந்திருப்பேன். மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக் வந்து நம்மளோட சோதிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய அனுபவத்தில் நிறைய ஸ்டாக்கை ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்மாலாம் வெயிட் பண்ண முடியாமல் விட்டுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் செம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலியெல்லாம் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அனுபவத்தில் தான் இந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு வாங்கினவங்களாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் இந்த மாதிரியான மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வாங்க போகிற உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஜேகே டயரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து உங்களுக்கு 533 அதாவது 553 இதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை தான் பார்த்துருக்கு. நல்ல ஃபாலில் இருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து ஒரு மேலே போயிட்டு கன்சாலிடேட் ஜோன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போது இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த ஜோனை மட்டும் நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் என்ன இருக்குன்னா ஹிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும்
இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே இருந்து மெதுவாக விழுந்துட்டு இங்கே இருந்து மேலே போயிட்டு அகைன் என்ன இருக்குது, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மறுபடியும் கீழே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. அங்கேயும் என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. ஃபர்தர் ஃபால், மறுபடியும் ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து என்ன இருக்குது, இங்கே விழுந்த இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இதுக்கும் கீழே விழலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டைமும் என்ன இருக்குது, சும்மா அகைன் மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. மேலே போய் உடச்சிட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஸ்டாக் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருந்திருப்பேன், ஒரு ட்ரெண்ட் லைனை மோஸ்ட் ஆஃப் த டைம் 4th டைம் ஹிட் பண்ணும்போது உடைக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே அதை உடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ கரண்ட்டாக பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ இந்த 396 அப்படின்றது ஜேகே டயரோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் எப்போவோ கொடுத்துருச்சு. ஆனாலும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போது நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, இப்போ கிளியர் கட்டாக என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகே, எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இந்த 7% மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 395 இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டுமே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, எஸ்எல் பார்த்துட்டோம். அதாவது பிரேக் அவுட் அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 485 அப்படின்றது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதோட ஆல் டைம் ஹை 553 அப்படின்றது அதோட ஆல் டைம் ஹை. அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே வச்சுருக்கேன்னா இந்த அதாவது கேண்டிலோட பாடியில் தான் நம்ம பொதுவாகவே வைப்போம். ஸோ இது வீக்லியில் வச்ச டார்கெட். ஸோ நம்ம டெய்லியில் பார்க்கும்போது 540 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த செக்டாரில் இருக்கிற சிஎட் டயராக இருக்கட்டும், இந்த செக்டாரே பூம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 ஸ்டாக் பார்த்தேன், அதில் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சிஎட்லாம் பார்த்தீங்கன்னா 9 or 12% வந்து நேற்றுக்கு உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ அது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆர்பிஎல் பேங்க். இந்த ஆர்பிஎல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று மல்டி இயர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒன்று. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஒரு லாங் கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷனையும் பிரேக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டர்னும், ஸோ அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட்டாக இருக்குது. அது நெக்லைனும் பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் அண்ட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் சீசன் அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சின்ன அதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம எப்போயுமே பார்க்குற மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் வரல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நான் எடுத்துடுறேன். இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நெக்லைன் வந்து கிளியர் கட்டாக பிரேக் ஆகலை. ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஏன்னா ஒரு 75% கேண்டில் வந்து வெளியில் தான் இருக்குது. ஸோ 25% கேண்டில் தான் உங்களுக்கு இன்சைட் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஜோனை நம்ம பார்த்தோம்னா தெரியும், இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை இல்லையா. இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக இங்கே என்ன இருக்குன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று இதோட ப்ரீவியஸ் ஹையையும் அதாவது பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொன்று இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் பிரேக் பண்ணியிருக்கு ஸ்ட்ராங்காக. ஒரு 7% உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். நான் வீக்லி ஷார்ட் எடுத்து தான் இப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போது டெய்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி இயர் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, டெய்லியில் பார்க்கும்போது ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. நம்ம முதல்ல பார்த்தது வீக்லியில் இல்லையா. ஸோ இப்போ டெய்லியில் பார்க்கும்போது இங்கே பார்த்துருவோம். ஸோ டெய்லியிலையும் அதே சேம். ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. இதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக நம்பலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை 295க்கு கீழே நம்ம ட்ரேட் ஆணுச்சு அப்படின்னா, அதாவது ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும் டவுன் சைடில். அப்போ தான் நம்ம எஸ்எல்லை வந்து ஸோ கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 451. ஆமாம், 451 அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 686 உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டில் இந்த டார்கெட்லாம் உங்களுக்கு செட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும். ஸோ இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணோம். நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டார்கெட்டை வந்து செட் பண்ணலாம். ஸோ டெய்லியிலையும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் தோணுதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லிலையும் சம்டைம்ஸ் அதாவது அந்த ஸ்டாக்கோட ரிஜெக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எங்கே தெரியுது, வீக்லியில் தெரியுதா இல்லை டெய்லியில் தெரியுதான்னு நம்ம பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும். ஸோ நீங்களும் இந்த பண்ணினீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து கரெக்டான இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ரிலையன்ஸ். இந்த ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து என்ன இருக்குன்னா நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக என்ன இருக்குது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதுவும் ஒரு கேப் அப்போட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே யோசிக்கணும். ஒன்று, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா லாஸ்ட் 3 டேஸாக உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 7 or 8% வந்து என்ன இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏறி முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் அப். ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இது ரீடெஸ்ட் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, அது நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரேக் அவுட் இங்கே நடந்திருக்கு. அதாவது ஓகே, இது எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 1422 இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ எஸ்எல்லை வந்து போஸ்ட் கொடுத்துட்டு வெளில வந்துடணும். ஸோ இதோட டார்கெட் ஏன் இந்த இடத்துல எஸ்எல் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம வந்து இப்போ இங்கே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுனாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கீழே வந்துடும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து தான் அகைன் மறுபடியும் என்ன ஆகும், ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே எஸ்எல்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1540 அப்படின்றது ரிலையன்ஸுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் பிவிஆர் ஐநாக்ஸ். இந்த பிவிஆர் ஐநாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து இந்த பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் தான் அது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம் ஸோ என்ன இருக்குன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு மேலே போயிருக்கும். அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்காக ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆன இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் சைட்வேஸ் முடிச்சுட்டு கீழே அகைன் மறுபடியும் இங்கே. ஸோ 2-3 இது வந்து 3 டைம்ஸ் உங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இப்போது என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு. ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு இந்த விக்கை வந்து பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த விக்கை வந்து ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரைடே வந்து க்ளோஸ் வச்சுருப்பாங்க. மண்டே வந்து நேற்றுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் வாங்குறவங்க தாராளமாக இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் நீங்கள் அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சப்போர்ட்லேருந்து போகிறது அப்படி பிரேக் அவுட் இல்லை, இந்த சப்போர்ட்லேருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் இது இங்கே கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இல்லை நான் பிரேக் அவுட்டில் தான் நான் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு இதில் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ஸோ 1151 அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இது வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ அதாவது கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, இங்கே இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆகும்போது எஸ்எல்ல கொடுத்துடணும் ஒன்று. அதே மாதிரி இந்த பிரேக் அவுட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரேக் அதாவது இதுக்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இதை வந்து அதாவது இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகும். இப்படி பிரிண்ட் ஆனிச்சுன்னா என்னென்னா பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே பிரேக் அவுட்டில் இங்கே கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ 1151 உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே தான் வரும். ஸோ இங்கே வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே கம்மியான எஸ்எல் வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடணும். ஓகே, இப்போது சப்போர்ட்டில் எப்படி வாங்குறது, பிரேக் அவுட்டில் எப்படி வாங்குறதுன்னு இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்எல்லையும் பார்த்துட்டோம் ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை 1608 அப்படின்றதும் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1748 செகண்ட் டார்கெட், அதோட ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1748 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். இதுக்கு இடையிலையும் உங்களுக்கு எங்கேயாவது லேக் ஆகலாம். ஸோ அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அப்படி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது வேறு எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இடையில அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வேறு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியும் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா நமக்கு இந்த 1293. ஸோ வீக்லியில் பார்க்கும்போது 1293 உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ அதாவது இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்கை நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸில் நீங்கள் கேட்டிருந்த ஸ்டாக்கை அனலைசிஸ் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் 7 or 8 o'clock நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.